பெஸ்ட் படம் சித்தா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என்ன காரணம், நல்லா சென்டிமெண்ட்டான மூவியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. பிடிக்காத படம்னு ஒன்றும் இல்லை, எல்லா படமும் நல்லா தான் இருந்துச்சு. சித்தா என்னோட ஃபேவரட்டாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் படம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் 73 வயசில் அடித்து கலக்கின ஜெயிலர் தான். என்றைக்குமே அது எவர்கிரீனாக நிற்கும். 650 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா சும்மா கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரி ஹிட் தலைவரோட தான் இருக்குது. 2.0 இருக்கிற 850 crores. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி 650 crores அடிச்சிருக்காரு 73 வயசுலனா மாபெரும் வெற்றி. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு படம் என்னை பொறுத்த வரைக்கும் 2023. பல பேருக்கும் அது பிடிச்ச படம் தான். பிடிக்காத படம்னு எனக்கு பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி சினிமா விரும்பி அப்படின்ற ஒரு அடிப்படையில் எல்லாரோட எஃபர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் உள்ளே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஐம் மூவி லவ்வர். ஸோ அதனால் பிடிக்கலான்னு எதுவும் கிடையாது. ஸோ ஆல் மூவிஸ் ஐ லைக். பெஸ்ட்டு படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குட் நைட் அண்ட் தாதா, இது ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஒரு நல்ல மூவியாக கொடுத்துருந்தாங்க. கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லைனாலும் அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் மூவி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கான்செப்டோட வந்ததுனால இட்ஸ் ரெடி குட். போய் ஏமாந்த படம்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரமுகி 2 அது ஒன்று சொல்லுவேன். ரெண்டாவது வந்து டு அன் எக்ஸ்டென்ட் பொன்னியின் செல்வன் 2 கூட சொல்லுவேன். ஏன்னா நான் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி. பட் கடைசியாக ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது. பெஸ்ட் மூவினா வந்து சித்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. டங்கி ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததுல ரொம்ப பிடிச்சி ஹிந்தி படம் அது, ஆனால் நல்லா இருந்தது அதுவும். அது இல்லாமல் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு வந்து தேட்டரில் வந்து நான் பார்த்ததுல சித்தா, டாடா, குட் நைட்லாம் டாடாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி 2023 வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக சூப்பராக இருக்கும். பார்க்கிங் மாதிரி சூப்பர் படம் வந்திருக்கு, ஆனால் பார்க்கிங் தெரியவே இல்லை. ஆனால் செம்மையாக இருந்தது பார்க்கிங். நான் அவ்வளோ ரெஸ்ட்டு பார்த்தேன். பார்க்கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அயோத்திலாம் சூப்பர் படம். அயோத்தி, தாடா, குட் நைட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய படம் சித்தா, நிறைய படம் வந்து இந்த வருஷத்தில் வந்து ரொம்பவே நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த படம்லாம் பார்க்குறது. ஐயோ, வாரிசு, துணிவு, பெரிய படங்கள் வந்து எதுவுமே மீட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் தவிர எனக்கு எதுவுமே வந்து பெரிய பெரிய படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணல. ஏன்னா ஜெயிலர் வந்து தலைவர் வச்சு சுற்றி நடக்குது. தலைவர் சண்டைலாம் போட மாட்டார், 100 பேர் அடிக்க மாட்டார், 20 பேர் அடிக்க மாட்டார். அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு போய்ட்டார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன் கமர்ஷியல் படம். நெல்சனோட சூப்பர் கம்பேக் நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணோம். ஆனால் வாரிசு, துணிவு, லியோலாம் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது இந்த வருஷத்தில். அது ஏன்னு தெரியல. தளபதிலாம் இன்னும் கொஞ்சம் இப்போ வெங்கட் பிரபு கூட சூப்பராக பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த படம் செம்ம வெயிட்டிங். குட் நைட் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி, சீரியஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி சூப்பராக தான் இருந்துச்சு படம். அதனால் நாங்கள் எதிர்பார்க்காத விட நல்லா இருந்துச்சு படம். ரீரிலீஸ் பண்ண 3 படம் அதுக்கு அது பெஸ்ட்டு படமாக இருந்துச்சு. அது எப்போ பார்த்தாலும் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு படம்னா ஜப்பான். ஏன்னா கார்த்திக் வந்து இந்த போலீஸ் இந்த மாதிரி வந்தாலே சூப்பராக இருக்கும். திரு அதிகாரம் 3 அந்த மாதிரி இருந்தாலே அதை நம்பிட்டு போனால் மொக்க பண்ணி வச்சுருந்தாங்க படத்தை. கார்த்திகே மொக்க பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படம் ஃபஸ்ட்டு தான் சொல்லுவேன். இந்த படம் பெஸ்ட்டு படம்னா லியோன்னு சொல்லலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட திருநெல்வேலி தேட்டர் போய் பார்த்துட்டு வந்தோம் இங்கேருந்து. அது தளபதிக்காக பார்த்தது, அவ்வளோதான். மற்றபடி வேறு கொள்ள அவ்வளோதான். எனக்கு பர்சனலாக டாடாவும் ஜோவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரு பர்சனல் கனெக்ட். அண்ட் வேர்ஸ்ட் படம்னு சொல்லணுன்னா இப்போ தான் நேற்று தான் பார்த்தேன் சலார். லைக் தலைவலி தாங்க முடியல. லிட்ரலாக வந்து என்ன எடுத்திருக்காங்க. எனக்கு பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. என்ன எடுத்திருக்காங்கன்னு சுத்தமாக எனக்கு லிட்ரலாக புரியவே இல்லை. ஹோப் தட் பார்ட் 2 ஆச்சு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன் நான். பெஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா சித்தா தான் சொல்லலாம். சித்தார்த்து நடித்த அவர் ப்ரொடக்ஷனில் பண்ண படம் உண்மையிலே ஸ்டோரி அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லைனாலும் யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நானும் படம் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரிலாம் இருக்கா, டைரக்டரால் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். அது பெஸ்ட்டு படம்னா இது சித்தா தான். ஃபஸ்ட்டு மூணா சலார் சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ வந்து எதிர்பார்த்தோம். பிருத்திவிராஜ் பண்ணுறாரு. அப்புறம் டைரக்டர் வந்து கேஜிஎஃப் டைரக்டர் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ எதிர்பார்த்தது ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் ஒரு திருப்தியாக அவ்வளோ படம் பார்த்து ஒரு லாங்காக போகிற மாரி ஒரு ஏண்டா படத்துக்கு போனான்ற மாரி இருந்தது. குட் நைட்டு பெஸ்ட்டு மூவி. அது ஃபேமிலி பார்க்குற மூவி. அது ஒஸ்ட்டு பீஸ்ட்டு இந்த வருஷம் இருக்கா. லியோ பிடிக்கல. ஃபேமிலி பார்க்குற மூவியே இல்லை அது. ஃபஸ்ட்டு எல்லாம் பார்க்குறதானே ஒரு மூவி சொல்லலாம். அது நம்ம பசங்க பார்க்குற அந்த ஒரு இதுவாக இருக்குது படம். அதனால் பெஸ்ட்டு படம்னா வந்து சித்தா மூவி பெஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. அது வந்து அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அது வந்து அவங்க சொன்ன விதம் இருக்குல்ல, அது வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது தேவைப்படக்கூடிய டாபிக் தான் அதுவும். ஸோ அதனால் பிடிச்சிருந்துச்சு. வேறு என்ன படம் வந்து தளபதி லியோ படம் பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத படம் மீன்ஸ் இந்த செகண்ட் படமாக எடுக்கிறாங்களே அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க. இப்போ சந்திரமுகி 2 வந்துச்சு. அந்த மாதிரி குஷி அந்த மாதிரி படம்லாம் வந்து அதெல்லாம் பிடிக்கல. அது அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு படமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த படம் போட்டிருந்தா கூட நல்லா ஓடிருக்கும் போல். செகண்ட் படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சஸ்பென்ஸ் பிடிச்சிருந்தது ப்ரோ. அது ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. அது ஹாரர் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு. நல்லா கொடுத்துருந்தாங்க.
சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பிடிக்காத படம்னு எதுவும் சொல்ல முடியாது, அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதனால் எல்லாமே நல்ல படம். ஓகே. பெஸ்ட் வந்து சின்ன சின்ன பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாடா இருக்குது, சித்தா இருக்குது, அயோத்தி, அதெல்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன படமெல்லாம். பெரிய பெரிய பட்ஜெட் படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லியோ, அதுக்கப்புறம் ஜெயிலர், வாரிசு, துணிவு, அதுக்கப்புறம் விஷால் எஸ்ஜே சூர்யா நடித்தது, மார்க் ஆண்டனி, இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வெற்றி தரக்கூடிய படங்கள் தான். பிடிக்காத படம்னா ஜப்பான் வந்து எதிர்பார்த்து போய் உக்காந்தேன். சத்தியமாக வந்து ஏன்டா ஃபஸ்ட் ஹாஃப்க்கு போனோன்ற ஒரு அளவுக்கு வந்து இதுவாகிடுச்சு, அது மட்டும் தானா. மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே ஆவரேஜ் படம் தான் இந்த வருஷம் சொல்ல போனால். ஆவரேஜ் இருந்த கூட நிறைய பேருக்கு அது ஒரு ஃப்ளாப்பாகவே அமைஞ்சிருக்கலாம். நமக்கு வந்து டாப்பிக்கில் வந்து டாப் 10னா வந்து எப்படி சொல்லலாம், ஜவானும் இருக்குது உள்ளோ. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நல்லா பெஸ்ட்டாக ஓடின படமெல்லாம் அதுவும் ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு அட்லி வந்து அங்கே எடுத்துகிட்டு ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு இந்தியா லெவலில். மேபி வந்து ஜவானும் இருக்குது அந்த லிஸ்ட்டில். பெரிய பெரிய படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து அவங்க பட்ஜெட்டை பொறுத்து எடுத்தாங்க, அதனால் வெற்றி அடைஞ்சு. சின்ன சின்ன பட்ஜெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து போய் உக்காந்து இது நமக்கு பூர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்ச படங்கள்லாம் வந்து ஒரு 4-5 படம் மட்டும்தான் அந்த ஃபீல்குள்ளே, அவ்வளோதானா. சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பரான 2 படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து இருகப்பற்று வந்து ரொம்ப ஒரு சின்ன படமாக வந்து ரொம்பவே பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு எனக்கு. ஒரு நம்ம வந்து எல்லாருமே சைக்கோவாக இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறது தான், அவன் ஏன் சைக்கோவாக இருக்கான், அவன் எப்படி ரியலைஸ் பண்ணுறான்ற ஒரு இன்னொரு சைட் ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து ரொம்ப கப்புள்ஸாக அந்த படம்லாம் ஓடிடியில் தான் தயவு செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து இன்னொரு படம் மாவீரன் வந்து கமர்ஷியலாக சிவகார்த்திகேயன் மாதிரியான அந்த ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஆள் நடிக்கிற படம் இல்லை அது. ஆனால் ரொம்ப 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 சூப்பரான படம் அது. நான் வந்து இந்த வருஷத்தில் 3 வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படத்தை, இன்னும் 4 வாட்டி கூட நான் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அது வந்து இந்த 2 படம் சொல்ல மறந்துட்டேன், சூப்பர் படம் ரெண்டுமே. நிறையா இருக்குது, எல்ஜிஎம் இருக்குது, ருத்ரன் கூட சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய படம் ஏமாந்தோம் 23ல். வேறு ஃபஸ்ட்டு படம்னா இது நிறைய படம் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு படம்னா ஆனால் ஃபஸ்ட்டு படம்னா இந்த ஜப்பான் சொல்லலாம். பெஸ்ட்டு படம்னா இந்த குட் நைட்டு, அப்புறம் இந்த 3 மூவி ரிலீஸ், இது இப்போ மயக்கமேன், அதெல்லாம் சூப்பரான படம். அதெல்லாம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் ஓகே தான், மற்றபடி வரதில்லை. சித்தாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி, அதாவது சினிமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பட்ஜெட்டை போட்டு படத்தை எடுக்காமல் ஒரு ரியலாக ஒரு லைஃப்பில் என்ன நடக்கும்ன்றது ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. அந்த கதையும் நல்லா அவர் பண்ண டைரக்டர் நல்லா. வேறு என்ன படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது சித்தா மட்டும் தான் சொல்லணும். கண்டிப்பாக டாடாலாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவி. ஸோ அவ்வளோ சூப்பராக திடீர்னு வந்து ஒரு இவரெலாம் இப்படி நடிப்பாரா அப்படின்ற மாதிரி கவினை எதிர்பார்த்த டைமில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஸோ வாழ்த்துக்கள். இது மாதிரி சின்ன படங்களை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே வந்து பார்க்கணுன்றது என்னோட சின்ன வேண்டுகோள். கண்டிப்பாக அது மாதிரி சின்ன சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணுறது நம்மளோட கடமை. நான் தேட்டர்ஸ்லேயே வந்து படம் பார்க்கல, பட் லியோ ஓடிடியில் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ணல அப்படின்றது தான். நல்லா இல்லைன்னு சொல்ல நான், பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல. சலார் தேட்டரில் பார்த்துட்டு நொந்துட்டேன். ஏன்னா வந்து சலார் வந்து கேஜிஎஃப் மாதிரி இருக்கும், கேஜிஎஃபே சுமாராக தான் இருக்கும். எனக்கு கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தா கேஜிஎஃப் அளவுக்குலாம் இல்லை படம், ரொம்ப ரொம்ப சாதாரண படமாக போயிடுச்சு. அதனால் அது எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்.